வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, சீரமைப்பே சிறந்தது. இப்போ இந்த தலைப்பினுடைய பொருள் விளக்கம் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பகுதிக்குள்ள போவோம். சீரமைப்பு அப்படின்னா என்ன? சீர் கூட்டல் அமைப்பு, அதாவது சீர்மை கூட்டல் அமைப்பு, அதுதான் சீரமைப்பு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ அந்த சீர்மை அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, சீரான அப்படின்ற ஒரு பொருளை தான் கொண்டு வரும். நம்மளுடைய அதாவது பேச்சு வாக்குல நம்ம சொல்லும் பொழுது சீரான இயக்கம்னு சொல்லுவோம். அந்த சீரை தான் இதுல கொண்டு வராங்க. இன்னொரு பொருளும் இருக்கு. சீர் அப்படின்னா கிஃப்ட் அப்படிங்கறத தான் மீன் பண்றோம். எல்லாம் ஒரே பொருள் தான். ஒரு சீரான ஒரு இயக்கத்துக்கும் இதனுடைய பொருள் பெறுது. அமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இத ஏற்படுத்துதல். ஒரு ஒரு இத பில்ட் பண்றோம். இந்த சீரான ஒன்ற பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் குறிக்கிறது தான் இந்த சீரமைப்பு. அதுதான் சிறந்த முறை அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இது உண்மையாலுமே ஒரு நல்ல தலைப்பு. இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான தலைப்பும் கூட. ஏன்னா, இப்போ இந்த பொருள் விளக்கம் பார்த்தோம். இது இந்த பொருளோட இந்த தலைப்பினுடைய இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்குறோம்னு வைங்களேன். இப்போ ஒரு தண்ணி வருது. தண்ணி வந்து சீரா வருது அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துவோம். இப்போ சீரா வருதுன்னா அதுக்கான பொருள் என்ன? கிளியரா பார்க்கணும்னா அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வரும் தண்ணி. நல்லா ஃபோர்ஸா வரும். ஆனா அப்படி வரல. வராமலேயும் இல்ல. ஒரு மீடியமா வருது. அத தான் நம்ம வந்து சீரா வருதுன்னு சொல்லுவோம். இன்னொரு மொழி வாக்குல நம்ம பயன்படுத்தும் பொழுது, நியூஸ்லலாம் சொல்லுவாங்க. சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீரமைப்பு பணிகள்னா என்ன? இப்போ சீரமைப்புன்னா புதுசா கட்டுறதா கேட்டா இல்ல. இப்போ வந்து இப்போ யாராவது முதல்வரோ, இல்ல பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ யாராவது நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னாக்கா, அந்த ரோடுகள்லாம் சீரமைப்பாங்க. அத நமக்கு சொல்லுவாங்க. சீரமைக்கிறோம். இந்த இடத்துல போகாதீங்க. இந்த இடத்துல சீரமைப்பு பணிகள்லாம் நடக்குது அப்படின்னுவாங்க. இப்ப ஏற்கனவே ரோடு இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க? அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது அவங்க வாகனங்கள்லாம் போகும்பொழுது, அவங்களுக்கு எந்த இடையூறு இல்லாத வரைக்கும், அதாவது எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப சீக்கிரம் போகணும். இப்ப ஸ்பீட் பிரேக்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அத தட்டி சமன் பண்ணுவாங்க. எங்கேயாவது குழிகள்லாம் இருக்கும். அதுல ஃபில் பண்ணி, மண் ஃபில் பண்ணி, அத தார் ஊத்தி அத நார்மலா ஆக்குவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே பாதை இருக்கு. அதுல கொஞ்சம் குண்டு குழிகளா இருக்கிறதுனால, அது சீரமைக்கிறாங்க. அப்போ சீரமைப்பு என்னன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். சீரமைப்புன்னா, ஏற்கனவே ஒரு பாதை இருக்கு. இந்த குண்டு, குழி, மேடு, பள்ளங்கள் இதெல்லாம் சமன்படுத்தி, ஒரே சீரான இயக்கத்துக்கான ஒரு வழிதான் சீரமைப்பு. சரி. ஏன் சீரமைக்கிறாங்க? ஒரு விஷயத்த ஏன் அமைக்கிறாங்கன்னா, அதோடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா, சீர் கெட்டு போயிருக்கு. அதனால தான் அத சீரமைப்பு பணிகள மேற்கொள்ளும். சரி. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த சீரமைப்பு பணிகள மேற்கொள்ள வேண்டும்? அதுதான் நம்ம பார்க்கணும். சரி. இப்போ அதுக்கு வந்து நம்ம எதெல்லாம் சீர்கெட்டிருக்குன்னு பார்த்தோம்னா தான், சீரமைப்ப மேற்கொள்ள முடியும். முதல்ல நம்மள்ல இருந்து வருவோம். நம்மளுடைய நான்னாலே நம்மளுடைய உடல தான் நம்ம பொதுவா குறிக்கிறோம். அப்போ இந்த உடல் எப்படி சீர்கெட்டிருக்கு? அத என்ன பண்ணணும்? உடல் மட்டுமா சீர்கெட்டிருக்கு? மனம் எப்படி இருக்கு? அதுவும் சீர்கேடா தான் இருக்கு. அதே போல தான் இந்த உடலும், மனமும் சீர்கேடு இருக்குன்னாலே, அது எங்க அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பங்கள்ல தான். குடும்பம் என்ற அமைப்புகள்ல தான் நம்ம வாழுறோம். அந்த அமைப்புல தான் அத காமிக்க முடியும். அப்போ குடும்பம் சீர்கெட்டிருக்கு. இப்போ உ உடலும் சீர்கெட்டிருக்கு, மனமும் சீர்கெட்டிருக்கு, குடும்பமும் இப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய தாக்கங்கள் சமுதாயத்திலயும் இருக்கும், உலகத்திலயும் இருக்கும். அதனால தான் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு இது சிறந்ததுன்னு சொல்றேன். ஏன்னா, இந்த உலகமே ஒரு சீர்கேடான நிலையில தான் இருக்கு. இது எல்லாத்திலயும் நம்ம சீரமைப்பு பணிகள செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இப்போ முதல்ல ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். உடல்ல என்ன சீர்கேடு இருக்கு? சீர்கேடு அப்படின்னு எத சொல்லலாம்னா, உடல் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. எப்படி அந்த ரோடு நல்லா தான் இருந்ததோ, ஓடிட்டு இருக்கு. அங்கங்க குழிகளும், குண்டுகளும், மேடுகளும், பள்ளங்களும் நெறைய இருக்கு. அப்போ அது சரி பண்ணும். அப்ப அதே போல தான் இந்த உடல்ல ஓட்டங்கள்லாம் சீர்கெட்டு இருக்கு. சாமிஜி சொல்றாங்க இல்லைங்களா? நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டங்களும் சீராக இயங்க வேண்டும். இப்போ ஒரே சீரா இயங்கணும் அப்படின்னாக்கா, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட்டு இத வந்து உடல் சீர்கெட்டிருக்குன்றத புரிஞ்சுக்கணும். அத
சரி பண்றதுக்கான வழிகள நம்ம இறங்கணும். பொதுவா நம்மளுடைய உடல்ல அந்த சீர்கேடுன்னு சொல்லும் பொழுது, இம்பேலன்சிங் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ். ஒரு ஹார்மோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இம்பேலன்ஸ். இப்போ கர்ப்பப்பை ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு ஹார்மோன் ஒண்ணு அதீதமா சுரக்கும், இல்ல கம்மியா சுரக்கும். அதுதானே நம்ம பேர் வச்சு இம்பேலன்ஸ் சொல்றோம். இப்போ தைராய்டு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒண்ணு ஹைப்போதைராய்டு அதீதமா இருக்கு, இல்ல ஹைப்பர் தைராய்டு கம்மியா இருக்கு. ஏதாவது ஒரு நிலைய குறிக்கும். 2ம் அதீத நிலையில இருக்கக்கூடாது. அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. சீரா இயங்கணும். அதேபோல சுகர் எடுத்துக்கிட்டா, ஹை சுகர், லோ சுகர், பிபின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹை பிபி, லோ பிபி இந்த மாரி நெறைய விஷயங்கள் உடல்ல எல்லாமே சீர்கேடா இருக்கிறதுனால தான் அத சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்றோம். சரி. இது உடல் வந்து இப்படி இருக்கு. மனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம சொன்னோம். உடல், மனம், குடும்பம், அமைப்பு, சமுதாயம், உலகம் எல்லாம் எங்க சீர்கேட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, ஈஸியா சீரமைப்ப நம்ம பண்ணிடலாம். மனம் கண்டிப்பா. இன்னைக்கு இப்ப சாதாரணமா ஒரு சுகர் பேஷண்ட்ட கூட கூட்டிட்டு போனா கூட, அவங்கள்கிட்ட டாக்டர் கேட்கிற விஷயம் என்னன்னா, "நீங்க உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அதிகமா ஏதாவது கவலைப்படுறீங்களான்னு?" கேட்குறாங்க. நானே பார்த்துருக்கேன். நான் எங்க ரிலேஷன்ல ஒருத்தவங்கள சுகருக்காக தான் கூட்டிட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களுக்கு ரொம்ப அதிக சுகரு. அப்போ அவங்க கேட்கும்பொழுது, ஆ அவரு டாக்டர் கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவரு "நீங்க வந்து உங்களுக்கு ஹை சுகரா? லோ சுகரா? என்ன சாப்பிடுறீங்க? எப்படி ஆக்டிவிட்டிலாம் கேட்கல. உங்களுக்கு அதிகமா மன வருத்தங்கள் ஏதாவது இருக்கா? இந்த டைம்ல இவ்ளோ அதிகமா இருக்கும்பொழுது, நீங்க உங்களுடைய மனத கொஞ்சம் சீரா வச்சுக்கிறதுக்கு பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு அலோபதி டாக்டர் வந்து இந்த கேள்விய ஒரு பேஷண்ட்ட கேட்கும்பொழுது, உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியப்படுத்துது. அப்போ இன்னைக்கு எல்லார்கிட்டயும் மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஒரு ஸ்ட்ரெஸ்டா தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அது ஸ்ட்ரெஸ்ன்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ் வேர்டு. அது நமக்கு அர்த்தம் வந்து ஆழ்ந்த புரிதல் இருக்காது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அழுத்தம்னு சொல்றாங்க. அழுத்தம்னா என்ன அழுத்தம்? இப்போ இத நான் ஏற்கனவே ஒரு ஸ்பீச்ல கூட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக மறுபடியும் சொல்றேன். அழுத்தம் அப்டின்னாக்கா, இப்போ நம்ம கை இப்போ வலது கை நீட்டிக்கிறோம்னு வைங்க. இதுல ஒரு செங்கல் கையில வைக்கிறோம். ஒரு செங்கல் வச்சா நம்ம கை தாங்கும். அப்டின்னா, இதுல ஒரு 10 செங்கல் வச்சா என்ன ஆகும்? அந்த 10 செங்கலோடைய வெயிட் வந்து அந்த கைய போட்டு அழுத்தி கீழ தள்ளிடும். இல்லைங்களா? இதுதான் அழுத்தம்னு சொல்றாங்க. அதே போல தான் எல்லா கருவிகளுக்கும் உண்டு. இப்ப இந்த மனம் என்ற ஒரு கருவிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எண்ணங்கள் ஓட்டம். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு எண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 40,000 எண்ணங்கள்னு சொல்றாங்க. இந்த 60,000மே அதிகம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம அதில வந்து 1,00,000 2,00,000ன்னு போட்டோம்னா என்ன ஆகும்? அந்த எண்ணங்களினோட ஓட்டங்கள் அதிகமாக, அதிகமாக அது அழுத்தமா மாறி, அதுதான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த எண்ணத்த சீர்படுத்தணும். இங்க அதீதமா செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த எண்ணத்தினுடைய சீர்கேட்டிருக்கு அப்படின்ற புரிதல நம்ம ஏற்படுத்திக்கணும். இது மனதுக்கு. அடுத்ததா குடும்பத்துக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு சீர்கேடு இருக்கு அப்படின்னாக்கா, இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஒரு காலகட்டத்துல அ ஒரு கொஞ்சம் பேலன்ஸ்டா கூட இருந்ததுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஆண்கள் வெளியில போவாங்க, பொருள் ஈட்டுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் வேலை இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள கவனிச்சுட்டு, சமைச்சுட்டு, துவைச்சுட்டு, இந்த மாரி இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு, அத மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு 2 பேர்கிட்டயும் ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதலோட காரணத்தால ஒரு இடத்துல எங்கேயாவது கிளாஷ் வருதுன்னா கூட ஒருத்தவங்க விட்டு குடுத்து ஏத்து போய் இருந்த சமூகம் இருந்தது. ஆனா இன்றைய சூழல் அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு சமமா, இல்ல ஆண்களுக்கும் அதிகமா பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். பெண்களும் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆண்களும் வேலைக்கு போறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த வேலைகள் யார் செய்யறது? வீட்டு வேலைகள் யார் செய்யறது? நானும் உன்ன விட அதிகமா சம்பாதிக்கிறேனே! அப்படிங்கிற இடத்துல இந்த ஈகோ வந்துருது. இப்போ இப்படி வரும்பொழுது என்ன ஆயிடுது? சீர்கேடு. இந்த சீர்கேடு வந்து ஒரு என்ன சொல்றது? இதுக்கு காரணம் நம்ம கிடையாதுன்னாலும் ஒரு பழைய சமூகம். பெண்கள்னா இந்த வேலை செய்யணும், ஆண்கள்னா இந்த வேலை செய்யணும். அத ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா, அத ஃபாலோ பண்ணக்கூடிய நிலையில இன்னைக்கு சமுதாயம் இல்ல, குடும்பத்துல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஈகோ கிளாஷ்ல கொண்டு போய் விடுது. நீயா நானா என்ற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம்னாலே என்ன ஆகிடும்? குடும்பம் விரிசல், சீர்கேடு. சரி. அடுத்ததா சமுதாயத்த பார்ப்போம். சரி இது குடும்பம் தான் இப்படி இருக்கு, மனம் தான் இப்படி இருக்கு, உடல் தான் இப்படி இருக்கு. சரி சமுதாயமாச்சும் நல்லா இருக்குமா? அப்படின்னு பார்த்தா, சமுதாயம் அத விட ஒரு சீர்கேட்ல தான் இருக்கு.
ஒரு ஒரு YouTubeல போயிட்டு நம்ம ஒரு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு வைங்களேன். அதுல நான் ஒரு செய்திய பார்த்தேன். அ அதாவது இப்போ ஹமாஸும், இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது. அந்த போர்ல 14,000 குழந்தைகள் வந்து இறக்கத்திற்கான அபாயம் இருக்கு. அது காரணம் உணவின்மையால அப்படின்னு போடுறாங்க. உள்ள போய் படிக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படி ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. 14,000 குழந்தைகள். இத்தன குழந்தைகளும் உணவின்றி இறக்கறதுக்கான சூழல் உருவாயிருக்குன்னு சொல்றாங்களே! நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு அத கடந்து அத தாண்டி போயிடலாம். ஏன்னா அது படிக்கக்கூடிய நிலையில இல்ல மனம். அத கடந்துட்டு வரேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதே அதுக்கு அடியில இன்னொருத்தர் வராரு. அவரு பேர் வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர். அ அதாவது சமையல் பத்தின இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா ஏற்படுத்துறது. இன்னைக்கு நான் இத்தன வகையான காய்கறிகள், குழம்புகள், கூட்டுகள் இதெல்லாம் நான் செய்திருக்கேன். இத நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அதே இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்றாங்க. நான் இந்த உணவ இன்னைக்கு இவ்ளோ அதிகமான குவான்டிட்டி உள்ள உணவ நான் இன்னைக்கு 1 மணி நேரத்துல சாப்பிட்டு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எத குறிக்குது அப்டின்னா, உண்மையிலுமே ஒரு சீர்கேட்ட தான் குறிக்குது. ஒரு பக்கம் உணவின்றி குழந்தைகள் இறக்க போறாங்கன்ற செய்தி. இன்னொரு பக்கம் உணவ வச்சு நான் சேலஞ்ச் பண்ணி, உடலுக்கு தேவைக்கும் அதிகமான உடல கெடுக்கக்கூடிய உணவுகள நான் சேலஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம். ஒரு பக்கம் அபரிமிதம், ஒரு பக்கம் பற்றாக்குறை. இந்த சீர்கேடு இது வந்து இது சமுதாயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாரதியார் சொல்றாரு. "தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜகத்தை அழித்திடுவோம்" சொல்றாரு. ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லாம போகுது. ஏன்னா, அவரு பசியினுடைய உச்சத்துக்கு போயிருக்கிறாரு. அவரால உணர முடியுது. ஒரு மனிதனுக்கு உணவு இல்லன்னா, அந்த ஜகத்த அழிச்சிருவோம்ன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான மகான்கள் வாழ்ந்த பூமியில தான் நம்ம இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பற்றாக்குறை, ஒரு பக்கம் அபரிமிதம். அப்போ இது சீர்கேடு தான். இதுவும் சமன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததா உலகம். உலகமும் இப்படிதான் ஏற்றத்தாழ்வோட இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு படிச்சேன். ஒருத்தர் இந்தியாவுல தான், பெங்களூர்ல 1,10,00,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் 1,10,00,000 மாதம் சம்பாதிக்கிறேன். இது வருடத்துக்கான சேலரி கிடையாது. அவருடைய மாத சம்பளம். ஆனா, எனக்கு பத்த மாட்டேங்குதுன்னு அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா, அவரு கரெக்ட்டான இதெல்லாம் குடுக்குறாரு. என்னுடைய ஃப்ளாட்டோடைய சார்ஜஸ் இவ்ளோ, இன்சூரன்ஸ் இவ்ளோ எடுத்திருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் இவ்ளோ எடுத்திருக்கேன், என்னுடைய ஃபுட்டுக்கு இவ்ளோ எடுத்திருக்கேன், வெளியில போற எக்ஸ்பென்ஸ் இவ்ளோ எடுத்திருக்கேன், இஎம்ஐஸ் இவ்ளோ இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 1,10,00,000 அவருக்கு எனக்கு இது நிறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா, அவருக்கு பற்றாக்குறையில இருக்கிறார். இன்னொரு பக்கம். இது 2ம் வேற வேற இன்சிடென்ட் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். இங்க பக்கத்துல ஒரு இடத்துல வேலை நடந்துட்டுருக்கு. அந்த அக்கா எதார்ச்சியா ஏதோ ஒண்ணு கேட்க வந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்கள போய் பார்க்கும்பொழுது, சாப்பிட்டீங்களா? சாப்பிட வாங்கன்னு கேட்டேன். அவங்க வேலை பார்க்குற அக்கா. அவங்க சொன்னாங்க, "காலையிலேயே எப்படி சாப்பிடுறது?" அப்படின்னாங்க. "இல்ல நீங்க வேலைக்கு வந்துட்டீங்க. இனிமேல்ட்டு நீங்க சாப்பிட முடியாதுல்ல. அப்ப நீங்க சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க. அதனால நான் கேட்டேன்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல வேலை பார்க்கும்பொழுது சாப்பிட்டுட்டோம்னா, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம்னா வேலை பார்க்க முடியாதுன்னு" சொன்னாங்க. நான் கேட்டது கரெக்ட்டான்னு எனக்கு டவுட்டா இருந்தது. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துல. எனக்கு ரொம்ப பசி. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமு. அவங்க மறுபடியும் இப்படி சொன்னாங்க. நான் தெளிவா கேட்டேன். "இல்லக்கா நீங்க காலையில நேரம் இல்லையா? அப்ப நீங்க சாப்பிடணும். ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? நான் அத தான் கேட்டேன். நீங்க காலையிலேயே கூட சாப்பிட்டுருக்கலாம். நான் ஒரு 9 மணிக்கு கேட்கிறேனா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லம்மா நாங்க வந்து கல்லுலாம் தூக்குற வேலை செய்றோம். வயிறு நெறைய சாப்பிட்டுட்டு இட்லியோ, தோசையோ ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தா வேலை செய்ய முடியாது. சோர்வா இருக்கும். அதனால தண்ணி நீராகார மாரி, டீ மாரி நாங்க ஏதாவது குடிச்சிட்டு வந்துருவோம். 11 மணிக்கு மறுபடியும் ஒரு டீ குடிப்பாங்க. நாங்க சாப்பிட போறது பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு தான் நாங்க சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ஒரு டீ குடிச்சிட்டு அவங்கள இவ்ளோ கடினமான உழைப்பு மேற்கொள்ள முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா உண்மையிலுமே அவங்க அந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் எப்ப கேட்டாலும் அத தான் சொல்லுவாங்க. நான் திருப்பி திருப்பி 2, 3 தடவ கேட்டுருக்கேன். ஏன்னா என்னுடைய கான்செப்ட் எப்படின்னா, சாப்பிடலன்னா எப்படி வேலை செய்யறது? அது சத்து இல்லாம போயிடுமே! அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க அதே இதுக்கு பழகியிருக்கிறாங்க. அவங்களால வேலை செய்யவும் முடியுது. காலையிலேயே வந்துருவாங்க. 8 மணிக்கு வந்துருவாங்க. மதியம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. நடுவுல வந்து வேலை செய்ற பக்கம் டீ குடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு முறை. அப்போ ஒருத்தர் ரூ. 1,00,00,000 வாங்குறாரு. அவரால பத்த மாட்டேங்குதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. இங்க ஒருத்தவங்க காலையில உணவு இல்லாம சாதாரணமா வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறவங்களா தெரியுது. அவங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல சத்து. அவங்களுடைய புரிதலும் எனக்கு பெருசா ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலுமே நம்ம சாமிஜி கூட சொல்லுவாங்க. அதீதமா நம்ம உணவு உண்டிருக்கும்போது, அந்த
சத்துக்கள் அந்த உணவை செரிக்கிறதுக்காக ஜீவகாந்தம் செலவிடும் பொழுது உடல் சோர்வா தான் இருக்கும். அதனால தான் அந்த சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றதுக்கான காரணங்கள். மிதமான உணவு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி தூக்கம் வராது. அது ஜீவகாந்தம் கொஞ்சம் மிச்சப்பட்டிருக்கும். அது நமக்கு உடல் உழைப்புக்கு தாராளமா கொடுக்கும். அவங்க சொன்னதும் கரெக்டா தான் இருந்தது. உடல் அப்ப வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, இந்த ஜீவகாந்தம் ஃபுல்லா அந்த உணவு செரிக்கிறதுக்கே சரியா போயிடும். அவங்களால வேலை செய்ய முடியாது. உணவ கம்மியா எடுத்துட்டு, அவங்க கோள்கள்லயும், வெளியில இருந்து சூரியன்லயும் வரக்கூடிய ஆற்றல எடுத்துட்டு அவங்க உழைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்துல பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா, இது ஏஐன்னு சொல்லுவாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. என்னைய கேட்டா அது ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்படி இருக்கக்கூடிய உலகத்துல இந்த ஏஐன்னு ஒண்ணு வருதுன்னு வைங்க நாளைக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஏஐ காலம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஏஐ நியூஸ் தான் வருது. ஒரு விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நெறைய பேர பெ வே நெறைய நபர்களுடைய வேலைகள் போறது. அ சம்பளங்கள் பறிக்கப்பட போகிறது. மைக்ரோசாஃப்ட் ஓனர் கூட சொல்றாரு. இனி இனி வர காலத்துலலாம் ஒரு 5 வருடங்களுக்குள்ள அந்த வொர்க் கல்ச்சர் மாறிடும். 2 டேஸ் பெர் வீக் தான் வொர்க் இருக்கும். மீதி 5 நாள் அவங்க சும்மா தான் இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னா, எனக்கு இந்த கூலி வேலை செய்றாங்க இல்லைங்களா? தினம் தின கூலி தின வேலை செய்றாங்க இல்லைங்களா? அவங்கள பத்தின கவலை கூட இல்ல. என்னுடைய கவலையெல்லாம் அந்த ரூ. 1,00,00,000 10,00,000 1,00,00,000 10,00,000 வாங்குறாரு இல்லைங்களா? அவருக்கு இதே பத்தலன்னு சொல்லும்பொழுது, நாளைக்கு இந்த ஏஐ அவருடைய வொர்க்க ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது, அவருக்கு இவ்ளோ சேலரி கண்டிப்பா கிடைக்காது. அவருடைய சர்வைவல பத்தி தான் என்னோட யோசனை. அப்போ அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு கேள்விக்குறியாயிடும். இவங்கலாம் வாழ்ந்து பழகியிருக்கிறாங்க. பற்றாக்குறையில வாழ்ந்து பழகியிருக்கிறாங்க. ஆனா அபரிமிதத்துல வாழ்ந்தவங்களுடைய நிலை, நாளைக்கு ஏதாவது ஒரு வாரோ, இல்ல ஏதாவது வரும்னா, அவங்கள நம்ம அத எப்படி நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுது? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி, நான் இந்த உலகத்த நான் எப்படியாவது சீரமைச்சர்றேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. இது ஒரு சின்ன கதை மூலமா விளக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறாரு. போகும்பொழுது அவருடைய கால்ல ஒரு முள்ளு குத்திடுது. அவர் உடனே ரொம்ப கோவப்பட்டு அது நல்லா உள்ள வரைக்கும் ஏறிடுது. கோவப்பட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்குலாம் சொல்றாரு. சரி, நான் திரும்பி அரண்மனைக்கே போயிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்குள்ள இந்த காடு முழுதும் அந்த சிகப்பு கம்பளத்த விரிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாராம். அத கேட்டுட்டு இவங்கலாம் ஒரே குழம்பி போயிட்டாங்க. காடு எவ்வளோ பெரியது? அதுவரைக்கும் எப்படி நம்ம சிகப்பு கம்பளத்த விரிக்கிறது? அதுக்குள்ள அத தைக்கணுமே, இது பண்ணணுமேன்னு மந்திரிட்ட போய் முறையிடுறாங்க. மந்திரி சரி இத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகும்பொழுது அவர்கிட்ட சொல்றாராம், "அ ராஜா, நீங்க இது மாதிரி இவ்ளோ பெரிய காட்டுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு பதிலா நீங்க ஒரு காலணி அணிஞ்சுக்கலாமே!" அப்படின்னு சொல்றாரு. அதாவது செருப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது போட்டு எடுத்துட்டு குடுத்துர்றாரு. "அடடே! இது நல்ல ஒரு யுக்தியா இருக்குதே! இது எனக்கு தெரியாம போச்சே!" அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இது எதுக்காகன்னா இந்த கதைகள், நம்ம இந்த உலகத்தையே மாற்றலாம், இவ்ளோ சீர்கேடு இருக்கா? அப்படின்னு நம்ம போய் அங்க போக முடியாது. வேணும்னா ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். மாற்றணும்னு நெனைச்சா, அது நம்மள நம்ம மாத்திக்கலாம். அது ரொம்ப எளிமை. சாமிஜி எப்பவுமே சொல்லுவாங்க. அ அதாவது எ புரட்சி கூடாது, திரட்சி வேணும்னு சொல்லுவாங்க. நான் எதையாவது ஒண்ணு மாற்றணும்னு நெனைச்சா, உடனே நம்ம புரட்சியில இறங்கிடுறோம். கொடி பிடிக்கிறோம். அது கூடாது என்னைக்குமே. ஆனா, திரட்சி என்பது நம் மனநிலையில, நம்ம மனதில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். விவேகானந்தர் சொல்றார் ஒரு இடத்துல, "உன்னுடைய மனம் தூய்மையானால் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியே தூய்மை அடைகிறது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரபஞ்சமே தூய்மையா இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம மனம் எவ்வளோ வலிமையானதுன்னு பாருங்க. அது பிரபஞ்சத்துக்கு வரைக்கும் கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்குன்றத தான் அவர் சொல்றாரு. அப்போ நம்ம மனத எப்படி வச்சுக்கணும்? தூய்மையா வச்சுக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய தலைப்பு. சீரமைப்பு எப்படி பண்ணலாம்? சரி. உடலுக்கு சீரமைப்பு எப்படி பண்ணலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடற்பயிற்சி. சாமிஜி ஓட்டங்கள செய்யக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இத குடுத்திருப்பாரு. எங்க சொன்னாலும் ஓட்டங்கள சீரமைப்புன்னு தான் சீரான ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சீர் செய்யணும் அப்படின்னாக்கா, தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எவ்வளோ செய்யணும்? எல்லா பயிற்சிகளும் செய்யணும். தொடர்ச்சியா செய்யணும். நம்ம பார்த்தீங்கன்னா, அவசரத்துல ஒரு 2 பயிற்சி செஞ்சுட்டு, உடற்பயிற்சி செஞ்சுட்டோம்னு நம்ம மைண்ட ஏமாத்திருவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு பயிற்சியும் ரிலாக்சேஷன் வரைக்கும் கரெக்ட்டா நம்ம செய்தோம்னாக்கா, உடல் சீராகும். சில சமயம் வயிறுல ஏதாவது தொந்தரவு இருக்கும்.
செரிமான பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்போ சீரமைப்பு பணிகளுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நேரம் உணவை தவிர்த்துக்கலாம். அது இரவு நேரங்கள்ல தவிர்த்தோம்னாக்கா, அது ஒரு விரதம் முறைன்னு வச்சிருக்கிறாங்க. உண்ணாவிரதம் சொல்றாங்க இல்லைங்களா? ஒன் அதாவது "நோயிலே படுப்பதென்ன கண்ணபிரானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபிரானே." நோன்பு, உண்ணா நோன்பு வந்து பெரிய மருந்து. அதுல வந்து உயிர்ப்பு பெறும் நம்மளுடைய செல்கள் எல்லாம். அப்போ இந்த மாதிரியான சீரமைப்பு நம்மளுடைய உடலுக்கு பண்ணலாம். மனம். மனம்ன்ற விஷயத்த சீரமைக்கிறது அவ்ளோ எளிதில்ல. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அடிப்படையே மனம் தான். அப்போ இந்த மனத சீரமைக்கணும்னா ஒரே வழி தியானம். நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி லெவல் 1 40க்கு போயிட்டுருக்கு. அது அதீதத்துல தான் இருக்கும். கம்மியானா பிரச்சனை கிடையாது. அதனால சீர் பண்ணலாம் ஈஸியா. அந்த அதீதத்துல இருக்கக்கூடிய அந்த 40 ஹெர்ட்ஸ வந்து ஃப்ரீக்வென்சி லெவல்ஸ வந்து குறைச்சிட்டு வரணும் அப்டின்னா, ஒரே வழி தியானம். அப்போ தினந்தோறும் நம்மளுடைய தியானத்த மேற்கொள்ளலாம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சீரமைப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கு என்ன பண்ணலாம்? அகத்தாய்வு. அகத்தாய்வு செய்து செய்து ஒவ்வொரு முறையும் இந்த இந்த மாரியான பிரச்சனைகள் வருது. இத எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? அப்படின்னு முன்கூட்டியே இதுக்கு ஒரு ஒரு ஒத்திகை பார்த்துட்டு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியும். அத ஒத்திகை பார்த்துட்டோம்னாக்கா, அடுத்தது அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது, அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற யுக்தி தெரிஞ்சிரும். இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு குடும்ப அமைதிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மௌனம். நான் வந்து ஆழியாருக்கு போய் ஒரு 10 நாள் மௌனம் இருக்க போறேன் அப்படின்னு கிடையாது. அது மௌனம் அது மௌனம் தான். அது வந்து நம்மளுடைய நேரம், காலம் எல்லாம் ஒதுக்கி அது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அங்க தான் போய் மௌனம் இருக்கணும்ன்றது கிடையாது. ஒவ்வொரு சூழல்லயும், ஒவ்வொரு கோபத்திலயும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம குடும்பத்துல ஏற்படக்கூடிய சஞ்சலத்துலலாம் நம்ம மௌனம் காத்தோம்னு சொன்னாக்கா, இதுவே ஒரு பெரிய சீரமைப்பு. நீ ஒண்ணு பேசுற, நான் இன்னொன்னு பேசுறேன் பாரு. இதுக்கு சரியான ஒரு பதில் நான் குடுக்குறேன் அப்படின்னு இல்லாம, சிறிது நேரம் இத தள்ளி போடுவோம். இந்த கோவத்த தள்ளி போடுவோம். இந்த இந்த நேரத்துல பேசாம இருப்போம். மௌனமா இருப்போம். அப்படின்ற ஒரு சீரமைப்பு பணிய நம்ம அங்க மேற்கொண்டோம்னாக்கா, அ அதுவே ஒரு பெரிய ஒரு வரமா அமையும். குடும்ப அமைதிக்கு. சில சமயம் ஒரு விளம்பரத்துல கூட பண்ணுவாங்க இல்லைங்களா? "உனக்கு நான் நன்றி. நீ ஒண்ணும் செய்யாம இருந்ததுக்கு நன்றின்னு" சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஒண்ணும் பேசாம இருந்துட்டோம்னு வைங்க அந்த இடத்துல. அதுவே பெரிய சீரமைப்பு பணிகள மேற்கொண்டுடும். ஸோ, அந்த மாதிரி ஒரு தேவையான இடங்கள்ல நம்ம தேவையான இத பண்ணிக்கலாம். சமுதாயத்தையும், உலகத்தையும் நம்ம சீரமைக்கணும் அப்படின்னு நம்ம கிளம்புறோம் அப்படின்னாக்கா, ஆ பெருசா ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். தவம் பண்ணும் பொழுது நல்ல உணர்வலைகள பரப்பலாம். வாழ்க வையகம்னு சொல்றோம். பெரிய சீரமைப்பு ஏற்படுத்தும். இத நம்ம சொல்லலாம். இதே போல இந்த மாதிரியான நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நம்மளுடைய லைஃப்ல நம்ம அடிக்கடி மீட் பண்ண தான் போறோம். நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நம்மள தடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பெரிய சீரமைப்பு தான். ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் படிச்சேன். இது சின்ன வயசுலயே நான் படிச்சிருக்கிறேன். இதையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு சிம்பிளா வாழ்வதற்கு என்ன மாதிரியான ஒரு இது வேணும் அப்படின்னு நம்ம அந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு தாத்தாவும், பாட்டியும் ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு ஒரு சின்ன ஒரு கூரை குடிசையில படுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப பனிக்காலம். அந்த இடத்துல ராஜா ஏதோ ஒரு பொருள இறக்கி வச்சிருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுட்டு, ஒரு திருடன் வந்து அந்த வீட்டுக்கு வரான். அவன் நல்லா பிளான் போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இதையும் திருடிட்டான். பொருட்களையும் திருடிட்டான். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, கம்பளி. அதாவது இந்த குளிருக்கு போத்திக்கிறோம் இல்லைங்களா? போர்வை. அவன் அந்த போர்வையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பும்பொழுது, அந்த பாட்டியும், தாத்தாவையும் பார்த்தான். ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா, அவங்க குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கிறாங்க? இவ்ளோ போர்வைய வீட்ல வச்சுட்டு, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கந்தல் துணிய தான் அவங்க போத்திட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. அவன் வெளியிலயும் வரான். ஆனா, அவனால மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு கம்பளிய எடுத்துட்டு போய் போத்தி விட்டு வந்துரலாமா? மாட்டிப்போமே! அப்படின்னு நெனைக்கிறான். சரி இருந்தாலும் மாட்னாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் இத ஏன் இப்படி படுத்துருக்கீங்கன்னு கேட்டுட்டாச்சும் வந்துரலாம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம இந்த கேள்வியே நம்மள கொன்னுடும்னு சொல்லிட்டு, அந்த பாட்டியும், தாத்தாவையும் எழுப்பி, இந்த மாரி நான் திருடன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் தன்ன தானேவே. நான் ஒரு திருடன். நான் இங்க இருக்கலாம் திருடிட்டேன். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் என் மனசுல ஒரு கேள்வி. இத நான் கேட்டுட்டு போலான்னு தான் இருக்கிறேன். இவ்ளோ கம்பளி ராஜா வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத அடுக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் ஏன் ஒ அ நீங்க ஏன் அத போத்தாம படுத்திருக்கீங்க? அப்படின்னு கேட்கிறாரு, அந்த திருடன். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த ராஜா வந்து இத எங்கள்ட்ட குடுத்து, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு போர்வை இல்லாதவங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க.
எங்களுக்கு தான் இந்த போர்வை இருக்கே. இந்த கந்தல் போர்வையாச்சும் எங்களுக்கு இருக்கு. இது கூட இல்லாதவர்கள் இந்த ஊர்ல வாழுறாங்க. அவங்களுக்கு குடுக்கறதுக்காக இந்த கம்பளிகள் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க 2 பேரும். அதை கேட்டு மனம் வருந்தி அந்த திருடின பொருள அங்கேயே வச்சுட்டு அந்த திருடன் போயிடுறான். ஸோ, இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு வாழ்ந்த சமூகம் அப்படியான ஒரு சமூகமா இருந்தது. அதாவது எளிமையிலும் எளிமையா வாழ்ந்துட்டு போன சமூகம் தான் இன்னைக்கு நம்ம வந்து அபரிமிதத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அவங்க அப்படி வாழ்ந்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லா வளங்களையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி. இதே போல நாளைக்கு நம்ம சந்ததியினருக்கு நம்ம இந்த சமூகத்த விட்டுட்டு போவோமா அப்படின்னு கேட்டா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, டீசல் இன்னும் சாரி பெட்ரோல் இந்த ஆயில் ப்ராடக்ட்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே ஈவியா மாறிட்டு வருது. எல்லா வளங்களும் அப்படிதான். இது மட்டுமா? அப்போ உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் ஏற்படும்னு சொல்றாங்க. கரண்டே இல்லாம போகும்ன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை சூழல் தான். சொன்னேன் இல்லைங்களா? ரூ. 1,00,00,000 வாங்குற நபருக்கு கூட பற்றாக்குறையில தான் இருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஆடம்பரத்தின் உச்சமா இருக்கு. ஆனா, நம்ம அந்த மாதிரியான ஆடம்பரங்கள்ல இருந்து விலகி நின்று, ஒரு எளிமையான பொதுவா இந்த எளிமைன்ற வார்த்தை வந்து ஏழ்மைக்கு கூட லிங்க் பண்ணிக்க கூடாது. ஏழ்மை வேற. அது இல்லாம இருக்கிறது. இருந்தாலும் எளிமையா இருக்கிற இல் எ அதாவது பொருட்கள் இருக்கும். ஆனா, அதனுடைய பயன்பாடு கம்மியா இருக்கும்போது அது எளிமை எனப்படுது. அப்போ இந்த எளிமையான வாழ்க்கை முறைய நம்ம பின்பற்றி, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு உதாரணமாவும் இருந்து, இந்த உடலாகட்டும், மனதாகட்டும், குடும்பத்தையும், சமுதாயத்தையும் எல்லாத்தையும் எந்த மாதிரியான அதிலயும் எளிமையான முறையில சீரமைப்புகள நம்ம மேற்கொண்டு நம்ம குருவுக்கு நன்றி சொல்ற மாரி, "சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க" அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சீரமைப்ப உண்மையிலுமே நம்ம செய்றோமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து, சீரமைப்பும் செய்து நம்ம வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரைய முடிக்கிறேன். நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.